திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜரத்தின் சிவகுருநாதனின் அன்பான வணக்கங்கள். இந்த வருடம் முக்கியமான கிரக பயிற்சி இருக்கிறது என்பதை ஏற்கனவே நாம் சனி பயிற்சி பலன்களிலும் தமிழ் புத்தாண்டு பலன்களிலும் சொல்லியிருந்தோம். அதுபடி பார்க்கும்போது ஏற்கனவே சனி பகவான் மார்ச் 29 கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகிவிட்டார். அடுத்ததாக நடைபெறக்கூடிய 2 மிகப்பெரிய கிரக பயிற்சிகள் ராகு கேதுவும் குரு பயிற்சியும். ராகு கேது வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு மேல் மீனராசியிலிருந்து ராகு பகவான் கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இந்த ராகு கேது பயிற்சியின் பலன்களை ஆல்ரெடி நாம் இந்த பதிவுகளை போட்டிருக்கிறோம். இதில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. குரு பயிற்சி பார்த்திங்கன்னா வாக்கியப்படி சித்திரை மாதம் 28ஆம் தேதி, அதாவது மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாக்கியப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆனால் நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம பலன்கள் பார்ப்பதுக்கு எல்லாமே நம்ம திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறோம். திருக்கணிதம் தான் அத்தன்டிகேட்டட். அது யார் என்ன ஆர்கியூ பண்ணாலும் அது தனிப்பட்ட விவாதம், அதை நம்ம தள்ளி வைத்து விடுவோம். நாம் திருக்கணிதத்தை ஃபாலோ செய்வதால் திருக்கணிதப்படி குரு பகவான் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36க்கு, அதாவது சூரிய உதயாதி நாளிகை 42.02 திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். எல்லோரும் இந்த குரு பயிற்சியை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏற்கனவே ராகு கேது பயிற்சி இருக்கிறனாலையும் சனி பயிற்சி இருக்கிறனாலையும் ஒரு 3 பாகக்கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும்பொழுது குரு பகவான் சுபன் என்பதால் அவரால் நமக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்காதா என்று எல்லோரும் எதிர்பார்த்திருப்பது இயற்கை தான். அதுபடி இந்த குரு பகவான் 1 வருட காலம் மே 14ஆம் தேதி முதல் மிதுனத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். அதில் அவர் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். பிறகு கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:20க்கு திருக்கணிதப்படி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறார். அதனால் அந்த அதிசார பலன்களும் வக்கர குருவிட பலன்களை அந்தந்த காலகட்டத்தில் நாம் பதிவு செய்வோம். இப்பொழுது பொதுவாக குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாவதால் 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய சுப அசுப பலன்கள், அசுப பலன்களை போக்குவதற்காக கூடிய பரிகாரங்கள் போன்றவற்றை தனித்தனி ராசிகளுக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விசுவாச வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36 மணிக்கு திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். இது துலாம் ராசினருக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடமாக பயிற்சியாகிறார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எல்லோரும் இந்த கிரக பயிற்சியை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா இந்த வருஷம் 4 வருடகிரகங்களோட பயிற்சி இருக்கிறதுனால அதுலேயே 3 பாவகிரகங்கள் ராகு கேது சனி அவருடைய தாக்கங்கள் அதிகம் இருக்கும்போது சுபனாகிய குருவினுடைய பயிற்சி ஏதாவது ஆறுதல் தரமா என்பதை உங்களுடைய ஆவலில் தெரிகிறது. அதற்காகவே இந்த குரு பயிற்சி, அதாவது இந்த குரு உங்களுக்கு துலா ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறதோட இல்லாமல் 5ஆம் பார்வையாக ஜென்மராசியையும் 7ஆம் பார்வையாக 3ஆம் ராசியும் 10ஆம் பார்வையாக 5ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். அதாவது 9இல் இருக்கும் குரு 5, 7, 9 பார்வையாக ஜென்ம பாவத்தையும் 3ஆம் பாவத்தையும் 5ஆம் பாவத்தையும் பார்க்க போகிறார். ஆகவே குரு என்ற 9ஆம் இடம் பார்க்கின்ற 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடத்தினுடைய பலன்களை இந்த பதிவில் குரு பயிற்சி பலன்களாக விரிவாக பார்க்க போகிறோம். 9ல் குருன்னா ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு பழமொழி இருக்குது. அது எப்படிங்க வந்துச்சு? அது எனக்கு தெரியாதுங்க. அதை சொன்னேன். ஆனால்
அது எப்படி வந்திருக்குங்கிறதுக்கு உங்களுடைய உதாரணம் சொல்லுது பாருங்கள். 9ல் ஓடிப்போனவருக்கு 9ல் குரு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த விஷயத்தையும் எளிதில் கற்றுக்கொள்வீங்க. அது இந்த வருஷத்தில் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நடக்க போகுது. அதாவது உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அல்லது பொருளாதார மேம்பாட்டுக்கு என்ன வேணுமோ உங்களுடைய அவசியத்துக்கு தகுந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. அதுக்குள்ள ஆர்வங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதோடு இல்லாமல் பெரியவங்கள்ட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துக்குவீங்க. எதையும் செஞ்சு காமிக்கணுங்கிற அந்த ஒரு மனப்பான்மை, அதாவது சொன்னதை செய்யணுங்கிற ஒரு பிடிவாத குணமும் ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குவீங்க. அதில் உங்களுடைய திறமை உங்களுக்கு இடையே யாரும் கிடையாது. உங்களுடைய பரம்பரை குணத்தை வளர்த்து உங்கள் பரம்பரைக்கு நல்ல பேரை உண்டாக்குவீங்க. இவ்வளோ இருக்கும்போது அப்புறம் ஓடிப்போன 9 குருன்னு சொல்ல மாட்டாங்களா என்ன? ஏன்னா இந்த ஒரு குணங்கள் இருந்தாலே சமுதாயத்தில் எந்த சூழ்நிலையும் நீங்கள் சமாளிச்சிடலாம். சமுதாயத்தில் இல்லை, வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிடலாம். இது போதாதான் உங்களுக்கு எதையை கற்றுக்கிறது, பெரியவர்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறது, சொன்னதை செய்யணுங்கிற ஒரு வைராக்கியம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஒரு குணங்கள். அந்த குணங்கள்லாம் இந்த வருஷத்தில் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வரப்போகுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த சுற்றுச்சூழலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தவிர்க்க போகிறீங்க. அதில் எல்லாம் மீண்டும் உங்களை நிலைநிறுத்தி கொள்ள போகிறீங்க. சகோதரர் உறவு நன்றாக இருக்கும். சகோதரர் உங்களை இது வரைக்கும் விலகி இருந்த சகோதரர்லாம் உங்களோட பேச வருவாங்க. நல்ல உறவுகள் பலப்படும். தந்தைக்கு ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் 15 வயசுக்காரராக இருந்தால் இப்போ நல்ல யோகம். இல்லைங்க எனக்கு 35 வயசானால் உங்களுக்கு யோகம். அதனால் உங்களை சுற்றி எப்போதும் ஆட்கள் இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்குது. நகைச்சுவை உணர்வுங்கிறது அது ஒரு தெய்வ வரம். அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துறதுங்கிறது எல்லாராலையும் முடியாது. அதை நகைச்சுவை உணர்வு உள்ளவர்கள் மட்டும்தான் முடியும். அதனால தான் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய சந்திரபாபு, நாகேஷ், இது மாதிரி நகைச்சுவை உணர்வுகள் நல்ல பிரபலமாகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள 1000 கவலை இருக்குது. ஆனால் அடுத்தவங்கள அதை மறைச்சிட்டு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாராலையும் அது செய்ய முடியாது. இல்லாட்டி அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க மொக்க ஜோக்குன்னு, அது மாதிரி அப்படி இல்லாமல் ஆதர்சமான யதார்த்தமான நகைச்சுவை உணர்வு. அந்த எந்த சூழ்நிலையிலையும் அந்த நகைச்சுவையால் சந்தோஷப்படுத்தி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாமா, அடுத்தவங்களையும் சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற மனப்பான்மை இருக்கும். இது 2 இருந்தால் கட்டாயமாக உங்களை சுற்றி ஆட்கள் இருப்பார். நான் சொன்னது சரியாயிடுச்சுங்களா? அதனால் நல்லாயிருக்கும். பின்ன எழுத்துனால் தொழில் செய்யக்கூடியவங்க, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, மொழிபெயர்ப்பார்கள், இதை மாதிரி எழுத்துனால் அல்லது எழுது பொருட்கள் வியாபாரம் பண்ணுற இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி இவ்வளோலாம் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு அப்படிங்கிற தலக்கணம் வந்துடக்கூடாது இல்லையா? அது உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இறை சரணாகதி அடைகிறவங்களுக்கு தலக்கணம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு பக்தி மிகுந்து இருக்கீங்க. பக்தியில் ஆன்மீகத்தில் நல்ல நாட்டம் இருக்கும். கோயிலுக்கு போகாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு இறை வழிபாடுகளில் ஆர்வம் ஏற்படும், இறை சிந்தனை உண்டாகும். இறைப்பணியில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த நல்ல குணங்கள்லாம் வருது. அடுத்தவங்களை உதவி செய்யணும், மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், நம்மளை நாமே டெவலப் பண்ணிக்கணுங்கிறது எல்லாமே இந்த 9ல் இருக்கிற குரு உங்களை பண்படுத்துது. அதனால் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இல்லை, 9 விட்டு குரு போனாலும் கூட இதை அப்படியே தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். 9ங்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 9ல் இருக்கிறார். அதாவது குரு துளாராசிக்கு 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஆகிய குரு இப்போது மிதுனத்தில் 9ல் இருக்கிறார். இந்த 3ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய வாரிசுகள், இவங்களால் நல்ல அதிர்ஷ்டங்கள், பாராட்டுகள், புகழெல்லாம் கிடைக்கும். அதாவது உங்கள் வீட்டுக்காரம்மா அல்லது பசங்க இவங்கெல்லாம் போனாங்கன்னா அவங்க செய்கிற செயலில் கைக்கூட, சார் இவங்களோட ஹஸ்பண்டாக நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க சார், பையனா நல்லா படித்து நல்லா பேர் பண்ணுறாங்க சார், ஸ்கூலில் நல்லா ஃபஸ்ட்டாக இருக்கா சார், உங்கள் பையனா அது அப்படின்னு உங்களை மனைவியும் அல்லது வாழ்க்கை துணையோ குழந்தைகளை வைத்து உங்களுக்கு அந்த பாராட்டு பெருமை, அவர்களால் வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், அவங்க செய்கிற செயல்களில்
வரக்கூடிய ஆதாயங்கள்லாம் கூட உங்களுக்கு தடவை கிடைக்க போகுது. தைரியம், வீரம்லாம் இப்போ உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நல்ல விஷயங்கள் செய்யும்போது தைரியம் இருந்தால் தான் நல்ல விஷயங்களை தெளிவாக செய்ய முடியும். தைரிய லட்சுமி இல்லாட்டி எந்த லட்சுமியும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராதுன்னு ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தைரியம், வீரம்லாம் இப்போ அதிகரிக்கும். பூர்வ புண்ணியத்தினால் உங்களுடைய வசதி வாய்ப்புகள்லாம் பெருகும். பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்துச்சுன்னா அதனால் உங்களுடைய வசதிகள், உங்களுடைய வேலை ஹேண்ட் டு மவுத்து, கைக்கு வாய்க்குமா இருக்கும். என்னத்தை சொத்து வாங்க போகிறோன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அங்கே பூர்வீக சொத்துனால அதனுடைய ஆதாயத்தினால உங்களுடைய வசதி வாய்ப்புகள்லாம் பெறப்போகுது. உங்களோட பூர்வீக சொத்துலேயே போய் நீங்கள் இருக்கலாம். இல்லாட்டி பூர்வீக சொத்து வாங்கிட்டு அதை கொடுத்து அதை பங்கை வாங்கிட்டு அதை விற்று அந்த பணத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு வீடை கட்டி காரெலாம் வாங்கி ஒரு வசதியாக வாழலாம். அந்த வசதி வாய்ப்புகள்லாம் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு வரப்போகுது. அப்புறம் என்ன, தைரியமாக இருங்க. எல்லாத்தையும் வளைஞ்சு கொடுப்பீங்க. அதனால் தொழிலில் உங்களுக்கு லாபங்கள், வருமானங்கள், நல்லா அதிர்ஷ்டங்கள்லாம் நிறைய வரும். தொழில்னாலே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் தொழில் பண்ண முடியும். அதனால தான் கொஞ்சம் பயங்கர பிடிவாதத்தோடு இருக்கிறவங்களாம் தொழில் பண்ணக்கூடாதுன்னுபாங்க. தொழிலில் ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப அவசியம். அது உங்களுக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்குது. நல்லா வளைஞ்சு கொடுப்பீங்க. அதனால் தொழில் நல்லா அமோகமாக முன்னேற்றம் உண்டாகும். வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டங்கள்லாம் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்டையும் பகை, விரோதத்தை வச்சுக்காதீங்க. இவ்வளோ நலங்களெல்லாம் சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மனசை தட்டுப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே பகைமை, விரோதம்னு சொல்லிவிட்டு அவங்களால நம்ம இது கெட்டு போய்டுன்னு நினச்சிட்டு அவங்களோட பகையை வளர்த்துட்டு அவங்கள அழிக்கணும்னு நினச்சிக்கின்னா அவங்களால உங்கள் சொத்துக்கள்லாம் அழிஞ்சு போகக்கூடிய அபாயம் இருக்குது. தந்தை வழி உறவினர்களாலும் சில பிரச்சனைகள், சங்கடங்கள்லாம் போகும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 9ல் இருக்க குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். ராசியை பார்க்குறதுனால என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தோற்றம் அதில் நல்ல ஒரு பொலிவு வரும். உங்களுடைய குணங்கள் எல்லாம் நல்ல குணங்களாக மாறும். அதாவது இந்த என்ன சொல்கிறது, யாரை விரும்பத்தகாத இந்த சோம்பலாக இருக்கிறது, மாற்றி மாற்றி பேசுகிறது, அந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள்லாம் நல்ல பழக்க வழக்கங்களாக மாறக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறது. அதுமாதிரி உங்களோட உடல் ஆரோக்கியம்லாம் மாறும், முன்னேற்றம் உண்டாகும். இது வரைக்கும் நீண்ட நாளாக இருந்த நோய்களுடைய தாக்கங்கள்லாம் குறையும். அப்புறம் வேலை பார்த்துட்ருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு சாதனைகள்லாம் செய்யப்படுங்க. இது வரைக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருந்த லட்சியங்கள், அந்த டார்கெட்டுகளெல்லாம் ரீச் பண்ணி சாதனையை குவிக்க போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அந்த சாதனையால் உங்களுக்கு அந்தஸ்து உயரும், செல்வாக்கு உயரும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுடைய தந்தைக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் உங்கள் தந்தைக்கு அதிர்ஷ்டங்கள்லாம் நல்லா வரும். அடுத்து 7ஆம் பார்வையாக 3ஆம் பாவத்தை பார்க்க போகிறேன். 3ஆம் பாவத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படிங்கிட்ட, உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நல்ல திட்டங்களாக மாறி வெற்றியை கொடுக்கும். நல்ல தகவல்கள்லாம் சேரும். சகோதர உறவு நல்லா இருக்கும். கலைத்துறையில் அது இசையியல், நாடகம், ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படும். மீடியாவில் நல்ல பிரபலமாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. வியாபாரத்தை, தகவல் தொழில்நுட்பங்கள்லாம் நல்ல
முன்னேற்றம் காண்பீங்க. கம்ப்யூட்டர் வாங்குறது, இல்லாட்டி இப்போல்லாம் புதுசாக ஏஐ டெக்னாலஜியில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கி வைக்கிறது, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கூட்டுறது வைக்கிறது, அது மாதிரி வச்சு தகவல் தொழில்நுட்பத்தை கூட்டி உங்களுடைய தொழிலில் நல்ல இதெல்லாம் பண்ணுவீங்க. நண்பர்கள் உதவிகரமாக இருக்கா, நண்பர்களோட உள்ள பிணைப்புகள் அதிகமாகும். கூட்டாளிகள் அவங்களோட விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 9ஆம் பார்வையாக அவர் 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 5ஆம் இடத்தை பார்க்கும்போது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இறை வழிபாடு அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீகத்தினுடைய ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரும். குழந்தைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. ஏன் உங்கள் விருப்பங்கள்லாம் கூட நிறைவேற்றிக்கலாம். அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்குவீங்க. அதெல்லாம் சிறப்பாக பண்ணுவீங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த 9ல் குரு வரும்போது உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், பகைமை வேண்டாம். அடுத்தவங்கள்ட்ட அனாவசியமாக சண்டை போட்டு பஞ்சாயத்து பண்ணுறது, மற்றவங்க பேச்சை கேட்டு சொத்துக்களில் மற்றவங்களை தலையிட வைக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும். அது மாதிரி விஷயத்தை தவிர்த்தாலே அதுவே ஒரு பெரிய வாழ்வியல் பரிகாரம் தான். சரி, அப்படி ஏதாவது தெரியாதனா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தான் 2 நெய் விளக்கு ஏற்றுங்க. அங்கே முருகரை வழிபட்டு முருகர் ஸ்லோகங்களை சொல்லி தினமும் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. முடிந்தால் பழமுதிர் சொல்லிக்கு ஒரு தடவை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கோ அல்லது பிறந்த கிழமை அன்னைக்கோ போய் வழிபட்டுட்டு அங்கே 2 நெய் விளக்கு போட்டு வணங்கிட்டு வாங்க. குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கூட்டியே கொடுப்பார். அதனால் குரு பகவான் மாத்திரம் இல்லை, சனியோ ராகுவோ கேதுவோ எந்த கிரகங்கள் பயிற்சியானாலும் உங்களுக்கு எல்லா வித நல்ல பலன்களையும் அல்லது அசுப பலன்கள் கர்மமுறையாக வந்தால் அதை ஏற்கும் அல்லது சமாளிக்கும் திறமையும் உங்களுக்கு எங்கள் அப்பன் செந்தூர் அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.